வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், இந்த கற்பூரவள்ளி எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு தடவை உங்களுக்கு கட் பண்ணி எல்லாம் காமிச்சிட்டேன். ஆனாலும் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது மாடி தோட்டத்தை உங்களுக்கு காட்டுற வீடியோ கிடையாது. இந்த கற்பூரவள்ளியை வச்சு நான் ஒரு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் மீன் மேக்கர் வச்சு ஒரு குருமாவும் செஞ்சு காட்ட போகிறேன் வித்தியாசமாக. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கற்பூரவள்ளி சப்பாத்திக்கு தேவையான பொருட்கள். கற்பூரவள்ளி பாருங்கள், ஒரு 10லேருந்து ஒரு 15 இலை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஈஸியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வீட்லேயுமே வீட்டுக்கு வீடு ஒரு செடி இதை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கீரை விற்கிறவங்க கிட்டே கேட்டிங்கன்னா இந்த செடி ஒரு களை கொண்டு வந்து கூட உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் ஊனி வச்சுக்கோங்க. இது எதுக்குமே யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த சப்பாத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கோல்டான சீசனில் இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது. இந்த இலை ஒரு 15 இலை வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கோதுமை மாவு ஒரு 300 கிராம் வச்சுருக்கேன். மீன் மேக்கர், உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான பொருட்கள். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள். கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் தனியா பொடி, கொத்தமல்லி தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு அரை முடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாருங்கள், நம்ம கற்பூரவள்ளி சப்பாத்திக்கு இந்த மாவு பிணைஞ்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த இலையை இதை போட்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கற்பூரவள்ளியை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த ஓமம், அடுத்து ஜீரகம். பாருங்கள், இந்த சப்பாத்தியை நீங்களே இந்த கற்பூரவள்ளி சப்பாத்தின்னு சொன்னால் தான் நம்புவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, இந்த மழை காலத்தில் நீங்கள் இந்த சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளி பிடிச்சிருந்தா கூட சரியாயிடும். தலைவலி, சளி பிடிச்சிருக்கிறது, தொண்டை கரக்கரன்னு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு சரியாயிடும். இதை ஊற்றி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. நம்ம ஏற்கனவே கற்பூரவள்ளியில் உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டோம். அதனால் இதில் நம்ம தனியாக உப்பு போட தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி எண்ணெய் இதில் போட்டு நல்லா நம்ம பிணைஞ்சி எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour இது ஊறட்டும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். பாருங்கள், இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம், இல்லைன்னா துணி போட்டு கூட நம்ம மூடிக்கலாம். பாருங்கள், மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமாக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த குருமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பட்டை லவங்கம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. அந்த மசாலா வாசனை ரொம்ப வராத அளவுக்கு மைல்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி இந்த 1 ஸ்பூன் சோம்பில் சும்மா ஒரு கொஞ்சோண்டு நம்ம தாளிக்க போட்டுடலாம். மீதியை நம்ம தேங்காவில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காவும் போட்டுக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் அப்படியே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்படி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த புதினா இலையை இதில் சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மீன் மேக்கரை நான் சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். இந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா இப்படி புழிஞ்சிட்டு போட்டுருங்க. இந்த தண்ணியோடு போடாதீங்க. கொஞ்சம் நல்லா இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதில் நம்ம இந்த மஞ்சத்தூளை சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு
எப்பவுமே உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து வெள்ளை கலராகவே இருக்கும். இப்போ நம்ம இந்த தனியாத்தூளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி மசாலாவை நல்லா வாசனை வரும்போது நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா உருளைக்கிழங்கும் மீன் மேக்கரும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு இப்போ இந்த தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். உங்களுக்கு இந்த குருமாக்கு உங்களுக்கு சோம்போட வாசனை பிடிக்கல அப்படின்னா சோம்பு கூட நிப்பாட்டிடலாம். இப்போ மூடி வச்சு கொஞ்சமாக இப்படி நுர கட்டும் போது நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ குருமா வந்து இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைம் வந்து இதை நம்ம இறக்கி வச்சலாம். இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் மேலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ குழம்பை இறக்கி வச்சுட்டு சப்பாத்தி கல் வைப்போம். கல் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மாவை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 9 சப்பாத்தி வந்திருக்கு. நம்ம இதுலேயே வந்து இன்னும் சின்ன சின்னதாக போட்டோம்னா 10 கூட வரும். பாருங்கள், இதில் ஓமம் சோம்பு இதெல்லாம் இருக்கிற தொட்டு, பெருங்காயம் இதெல்லாம் இருக்கிற தொட்டு நல்லா ஜீரணமாயிடும். 2வது சளி பிடிச்சிருந்தா சரியாயிடும். இப்போ இதில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி. கொஞ்சம் வெந்த உடனே இதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், எப்போவுமே நம்ம சப்பாத்தி மாவில் ஓமம் கலந்தோம் அப்படின்னா அந்த வாசனையே வந்து செமையாக இருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் போட்டு சுடுறதுனால சுட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் இல்லாமல் சுடுறதுனால சுட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் போடுறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு கற்பூரவள்ளி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கற்பூரவள்ளி சப்பாத்தியும் மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.